ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட ஸ்மிர்னா சபையின் சார்பாக மறுரூபமாக்கும் ஊழியத்தின் தேவ செய்தி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாளிலே கூட அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 1-10 வசனங்களில் உள்ள பகுதியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவ ஆவியானவர் இந்த நாட்களில் இந்த தேவ வார்த்தைகளை, இந்த சுவிசேஷ வார்த்தைகளை அறிவிக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அங்கே நம்ம பார்க்கும்போது அங்கே ஒரு பிறவி சப்பானி ஒருவன் இருக்கிறான். பிறவி சப்பானி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பிறக்கும்போதே சப்பானியாய் பிறந்தவன் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். அவனை பிச்சை எடுக்கும்படியாக ஒரு பெரிய தேவனுடைய ஆலயத்தில் அந்த அலங்கார வாசல் எனப்படுகிற அந்த மெயின் வாசலில் அவனை கொண்டு உட்கார வைப்பார்கள். எல்லாம் ஆராதனை முடிந்த உடனே அவனை கொண்டு போய் விடுவார்கள். ஒரு நாளில் அப்படியாக இது பல மாதங்களாக வருடங்களாக நடந்து வருகிறது. நீ கொஞ்சம் சிந்திக்கும்படியாக, தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் யோசிக்கும்படியாக இந்த வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இதில் பார்க்கும்போது அந்த பிறவி சப்பானியை ஆலயத்தில் ஜனங்கள் வருவதற்கு முன்னதாகவே அவன் உட்கார வைத்து விடுவார்கள். அவன் ஒருவேளை ஜனங்கள்லாம் வந்த பிறகு அவனை உட்கார வைத்திருந்தால் அவனுக்கு பிச்சை கிடைக்காது, அவனுக்கு பணம் கிடைக்காது. ஆதலால் அவனை ஆயத்தப்படுத்தி அவனை சுமந்து கொண்டு வந்து ஆலயம் தொடங்குவதற்கு முன்னாக அவனை கொண்டு போய் உட்கார வைத்து விடுவார்கள். அவன் அதில் உட்கார்ந்து எல்லாரிடத்திலும் அவன் பிச்சை கேட்பான். பிச்சை கேட்டு இருக்கிறதான வேளையில் அவன் எல்லாரும் உள்ளே போன உடனே வீட்டுக்கு போயிட மாட்டான். அவன் அதே இடத்துல உட்கார்ந்து அவன் அந்த தேவ வார்த்தையை, ஆராதனையை கவனித்து கொண்டே இருக்கிறான். எங்கும் நகழ முடியாது. அவன் அதே இடத்துல உட்கார்ந்திருக்கிறான். நாமெல்லாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஆராதனை சரியாக 9 மணி என்று சொன்னால் 9 மணியிலிருந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நடக்குன்னு வைத்துக்கொள்ளுங்கள். இந்த ஜனங்கள் வருகிற நேரத்தை சொல்லவே முடியாது. கடந்த நாளில் ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு போயிருக்கிற சமயத்தில் அவர்கள் கொடுத்த டைம் 10:30 to 2 மணி வரைக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். நான் சரியாக 11 மணிக்கெல்லாம் போய் அங்கே போய் உட்கார்ந்து செய்தியை அந்த பாடலாம் ஆராதனை கேட்டேன். செய்தி முடிகிற நேரத்தில் 1:30 மணிக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தார். யோசித்து பாருங்கள், அந்த நடத்துகிற போதகர் சொன்னார், நல்ல போதகர் 1:30 மணிக்கு வந்திருக்கிறார். போதகர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. அநேக இடங்களில் விசுவாசிகள் அதை விட மோசமாக இருக்கிறாங்க. ஆராதனை என்பதில் ஆராதனை இயேசு கிறிஸ்து முன்னுக்கு வந்து விட, ஆனால் ஆராதனைக்கு முன்னதாக சென்று விட வேண்டும். ஆராதனை தொடங்குவதற்கு முன்னதாக சென்று விட வேண்டும். எங்களுடைய ஊர்லெல்லாம் மணி அடிப்பார்கள். அடிக்கிறதுக்கு முதல் மணிக்கே போயிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டான். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய சபையில் ஆராதனை பாட்டு முடிந்து காணிக்க முடிகிற நேரத்தில் மெதுவாக போயிட்டு எல்லாருக்கும் பிந்தி போவார்கள், எல்லாருக்கும் முந்தி வெளியே வந்து விடுவார்கள். அது ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியாது, ஒரு சுகத்தை பெற முடியாது. ஆனால் இவன் எல்லாருக்கும் முன்னுக்கு போய் உட்கார்ந்து கொள்கிறான். அவனை கொண்டு போய் உட்கார வைத்து விடுகிறான். அவன் அங்கே இருந்து நன்றாக தேவனுடைய வசனத்தை அவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அதன் பிறகு ஆராதனை முடிந்து எல்லாரும் போன பிறகு இவனை கடைசியில் தூக்கி கொண்டு போவார்கள். இவன் அந்த கிடைத்த பிச்சையில் ஒரு சந்தோஷம், அடுத்தபடி அந்த ஆராதனையில் ஒரு சந்தோஷம். அந்த ஆராதனை நேரத்தில் அவன் முழுவதுமாக அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவன் உள்ளத்தில், நான் நினைக்கிறேன், உள்ளத்தில் நினைச்சிருப்பான், என்றைக்காவது ஒரு நாள் இந்த ஆட்களோடு கூட நானும் போய் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளத்தக்கதாக நான் வெளியே பிரகாரத்தில் நான் இருக்கிறேனே, மகா பரிசுத்தலத்தையோடைய பரிசுத்த ஸ்தலத்திலே உட்கார்ந்து இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிறவி சப்பானியுடைய உள்ளத்தில் ஒரு வாஞ்சி இருந்திருக்கும், அல்லாட்டால் ஒரு விசுவாசம் இருந்திருக்கும். அவன் பல வருடங்களாக அவன் உட்கார்ந்துருக்கிறான். பல வருடங்களாக அவன் அதில் கொண்டு போகிற, ஆனால் வெளியே தான் இருக்கிறான். எல்லா பிரசங்கியாரும் தெரியும், எல்லா பிரசங்கியாருடைய பிரசங்கமும் கேட்டிருக்கிறான். இவனுக்குள்ள நல்ல விசுவாசம், இவனுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை. அவன் வெளியே இருந்தாலும் கூட அவன் உள்ளே இருந்த அந்த அனுபவத்திலே அவன் வாழ்ந்தான். நல்ல கவனிக்க, ஆராதனைக்கு சென்றால் நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும். ஆராதனைக்கு சென்றால் ஒரு அதிசயம் கட்டாயம் நடக்கும். ஆராதனைக்குள் இருக்கிற கூடாரத்துக்குள்ளாக இருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கும். அந்த மனுஷன் அப்படியாக இருக்கும்போது ஒரு 9ஆம் மணி வேளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் 2 ஊழியர்கள் பேதுரும் யோவானும் வருகிறார்கள். வரும்போது அவன் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால், இவரிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று சொல்லி அவன் கையை உயர்த்தி அப்படியே பார்க்கிறான். உடனே அந்த 2 ஊழியக்காரரும் அப்படி எட்டி பார்க்கிறார்கள்.
பேதுரு அவனை இப்படி உற்று நோக்கி பார்த்து அவன் சொல்லுகிறான், என்னிடத்துல வெள்ளியும் கிடையாது, பொன்னும் கிடையாது, என்னிடத்துல இருக்கிறதே நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஊழியக்காரன் இடத்துல எது இல்லையா? பொன்னும் கிடையாது, வெள்ளியும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இன்றைக்கு விசுவாசிகள் ஊழியக்காரன் இடத்துல இதை நாடி வரவே கூடாது. பணமோ அல்லாட்டால் வேற எதை, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏதாவது நடக்குமா என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைய என்ன சொல்லுகிறான் சொன்னான், என்னை கொஞ்சம் உற்றுப்பார் என்று சொன்னான். அப்படியே பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், என்னிடத்துல பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார், என்னிடத்துல உனக்கு கொடுக்கறதுக்கு வெள்ளியும் கிடையாது, பொன்னும் கிடையாது, என்னிடத்துல இருக்கிறது இயேசு நசரேனா இயேசு கிறிஸ்து நாமம் தவிர வேற ஒன்றுமே இல்லை என்று சொல்லி, அந்த விலையேறப்பட்ட இந்த வெள்ளியை காட்டிலும் இந்த பொன்னை காட்டிலும் விலையேறப்பட்ட நசரேனா இயேசு கிறிஸ்து நாமத்துல அவனை எழும்பி நடக்கும்படியாக அவனுடைய கரத்தை பிடித்தார். கரத்தை பிடித்து நசரேனா இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன் எழுந்தான். பாருங்க, அவனுடைய கால்கள் எல்லாம் சரியாகி விட்டது. அவனுடைய கால்கள் கரடு முரடான பகுதிகள் எல்லாம் அப்படியே சப்பானியா இருந்து நடந்து வந்தாராட்டி, அந்த சின்ன ஒரு வண்டி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் நடந்து வந்து அவனுடைய சரீரங்கள்லாம் காய் பிடிச்சி அவனுடைய கால்கள்லாம் இருந்தது. கரடு முரடுகள் எல்லாம் நினைச்சுதான் பலன் கொண்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பலன் கொண்டு அவன் நினைச்சதான எழும்பி நடந்து அவன் குதித்து தேவனை மையப்படுத்தி ஆலயத்துக்குள்ளாக பிரவேசித்தான். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இதில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும், சரியான விசுவாசம் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நீ குணமடைவாயாக என்று சொல்லும் போது தேவன் கிருபையாய் நம்முடைய வார்த்தையை கனப்படுத்தி கர்த்தருடைய நாம மையப்படும்படியாக அவனுக்கு அந்த அற்புதத்தை செய்கிறார் என்று பார்க்கிறோம். அவன் எத்தனை ஆண்டுகளாக அதில் உட்கார்ந்திருப்பான் யோசித்து பாருங்கள். எத்தனை வருடமாக இந்த நாளிலே கூட பார்த்து கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைய, எத்தனை வருடமாக கஷ்டத்திலும் அல்லாவிட்டால் கடன் பிரச்சனையில எத்தனை வருடமாக, அல்லாவிட்டால் இந்த நோயினாலே எத்தனை வருடமாக நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய், அல்லாவிட்டால் பலவிதமான நெருக்கங்களினாலே உபத்திரவத்தினாலே நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், பலவிதமான வியாதிகள். ஆனால் இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது. எங்களிடத்துல ஒன்றுமே கிடையாது, எங்களிடத்துல ஒன்றுமே இல்லை, இருக்கிறதை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி நசரேனா இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே நீ குணமடைவாயாக, அதாவது சுகமடைவாக நீ எழுந்து நட என்று சொல்லும்போது அற்புதம் நடந்தது. இந்த வேளையில கூட என்னை நீங்க பார்க்காதுங்க, கண்ணை முடிக்குங்க, கர்த்தரையாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, அந்த பிறவி சப்பானிக்கு நீ சுகம் கொடுத்தரல்லவா, கண்களை மூடுங்க, அப்படியே இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, அந்த பிறவி சப்பானிக்கு நீர் குணமாக்கி நடக்க வைத்த தேவன், இந்த வேளையில கூட ஆண்டவரே என்னை நடக்க வைப்பீராக, ஆண்டவரே என்னை நடக்க வைப்பீராக. என்னுடைய கண்களில் அல்லது என்னுடைய சரீரத்தில் எந்தெந்த இடத்துல ஆண்டவரே எந்த பலவீனமும் இருந்தாலும், ஒருவேளை பிறவிலே இருந்தாலும் கூட ஆண்டவரே நீ மாற்ற வல்லவர். ஆண்டவரே உம்மால் முடியும், ஆண்டவரே உம்மால் முடியும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. அப்படியே ஜெபிங்க. இயேசுவே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை நோக்கி பாருங்க. கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை, எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு கேளு, தேவன் கொடுக்க வல்லவர். விசுவாசத்தோடு கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க, அவர் கொடுக்க வல்லவர் தேவனுடைய பிள்ளை. அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை. டாக்டர்கள் கைவிடலாம், மனுஷர்களெல்லாம் கைவிடலாம், அல்லேலூயா, எல்லாரும் கைவிடலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். உன்னுடைய கண்ணீரின் ஜெபத்தை இந்த நாளிலே கேட்கிறார் தேவனுடைய பிள்ளை, உன்னுடைய கண்ணீரின் ஜெபத்தை அவர் கேட்கிறார். அல்லேலூயா. நல்ல பிதாவே மை துதிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே கூட ஆண்டவரே இயேசுவே முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இந்த கர்த்தாவே டிவிக்கு முன்னுக்கு உட்கார்ந்து யாரெல்லாம் கண்ணீரோடு என் தேவன் எனக்கு சுகம் கொடுக்க மாட்டாரா,
என் இயேசு எனக்கு சுகம் கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு தெய்வீக சுகம் கடந்து வரட்டும் ஐயா. ஒரு தெய்வீக சுகம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய அற்புதத்தை உன்னுடைய சரீரத்தில் இப்பொழுதே காண்பாய். தேவனுடைய பிள்ளை செபி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடும். கடன் பாரமா கர்த்தரால் விடுதலையாக்க முடியும். கர்த்தர் கடன்களிலிருந்து விடுதலையாக்க முடியும். ஹல்லேலூயா. குடும்ப பிரச்சனையா கர்த்தர் சமாதானத்தை செய்ய முடியும். அவர் சொன்னார், நான் சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்ன அந்த சமாதானம் ஆண்டவரே இந்த வேளையிலே சமாதானம் இல்லாதபடி பிரிவினையோடு இருக்கிற அந்த குடும்பங்களிலே உமது வல்லமை இறங்கட்டும் ஐயா. உமது வல்லமை இறங்கி சமாதானப்படுத்துவீராக. குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. கண்ணீரோடு கூட ஆண்டவரே செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுமையா, வேலை இல்லாதவருக்கு வேலையை கொடும் ஆண்டவரே. உயர்த்துவீராக. அப்படி செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென்.